إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களின் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கும் உயர் சுவனங்களிலே அல்லாஹ் தனது அருளினால் நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதற்கான வழிகாட்டல் என்ன? இதனை அறியாத ஒரு மனிதன் சுவனத்தை அடைய முடியாது. அதற்கான வழிகாட்டல் என்னிடமிருந்து வரும். அதனை பின்பற்றுவோருக்கு கவலையும் கிடையாது, அச்சமும் கிடையாது என அல்லாஹ் கூறினான். அப்படி என்றால் நேர்வழி அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக இருக்க வேண்டும் என்பது இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? ஆம், கலிமா சொல்லுகின்ற சமூகத்தில் பெரும் முஃப்திகள், கலாநிதிகள், அரசியல் தலைவர்கள் என அடிப்படை உண்மை புரியாமல் தடுமாறுகின்றார்கள். இப்போது நாம் ரபியுல் அவ்வல் என்ற மாதத்திலே இருக்கின்றோம். உண்மையான வரலாற்றின்படி ரபியுல் அவ்வல் பிறை 12 நபி அவர்கள் மரணித்தார்கள், பிறந்தார்கள் என்ற முரண்பட்ட 2 செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அவை ஊர்ஜிதமானவையா? அது உண்மை என்பதற்கு சான்றுகள் கிடையாது. ரபியுல் அவ்வல் பிறை 1, பிறை 2, பிறை 9, பிறை 12 இப்படி பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. இன்று உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த விரும்புகின்ற அல் குர்ஆன் வசனம் 21வது அத்தியாயம் அல் அம்பியா, நபிமார்கள். நபிமார்களுக்கெல்லாம் நபியான இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி ஒரு செய்தி இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். 21வது அத்தியாயம் 107வது வசனம். பெரும்பாலான பொதுமக்களுக்கு இந்த வசனம் பாடமாக கூட இருக்கும், கருத்து தெரியாது. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. எவ்வளவு தெளிவான இலகுவான வசனம். இன்றைய உபதேசத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய உண்மை இந்த வசனத்தில் இடம்பெறுகின்ற ரஹ்மா, அருட்கொடை என்பதாகும்.
நபியை உங்களுக்கு அருட்கொடையாக அனுப்பி இருக்கின்றேன் என அல்லாஹ் அழுத்தி சொல்லுகின்றான். நபி பிறந்த நாளிலே பிறந்த நாள் கொண்டாடி வயிறு முட்ட சாப்பிட்டு பல்வேறு உணவுகளை தின்று மகிழ்ச்சி கொண்டாடுவதா இந்த அருட்கொடை என்பதன் கருத்து? மிக பிரபல்யமான அறிஞர் ஒருவர் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். மார்க்கமென நினைத்து அதிகமானவர்கள் கொண்டாடுகின்ற இந்த நபி பிறந்த நாள் இது எப்படி உருவாகியது என்பதற்கு அவர் வரலாறு கூறுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? சுருக்கமாக அழகாக கூறியிருக்கின்றார். வயிறு வளர்க்கின்றவர்கள், வயிறு வளர்ப்பவர்கள்தான் இந்த நபி பிறந்த நாளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று நான் கூறவில்லை. பிரபல்யமான 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த அறிஞர் கூறுகின்றார். எமது சமூகம் நபி பிறந்ததை கொண்டு என்ன புரிந்திருக்கின்றார்கள் என்றால், பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். நபி அவர்கள் கொண்டாடினார்களா? நபியினால் சுவனத்தை வாக்குறுதி அளிக்கப்பட்ட நபி தோழர்கள் கொண்டாடினார்களா? சிந்தித்துக் கொள்ளுங்கள். இங்கு நீங்கள் புரிய வேண்டியது, அந்த நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உங்களுக்கு அருட்கொடையாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். மனிதன் தன்னை படைத்த அல்லாஹ்வினால் தரப்பட்ட அருட்கொடைகள் எத்தனை என்று எண்ண முனைந்தால் உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான். எந்த பெருமதியும் இல்லை என நாம் கருதுகின்ற இந்த நாம் குடிக்கின்ற கழுவுகின்ற இந்த நீர் என்பது நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியாத அளவிற்கு பூமியின் ஆழத்திலே சென்று விட்டால் அந்த நீரைத்தான் உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். முடியுமா? விஞ்ஞானம் வானை தொட்டு விட்டது, அதனை கடந்து விட்டது என மனிதன் பெருமை அடிக்கின்றான். விஞ்ஞான பார்வையில் நீர் என்பது 2 ஹைட்ரஜன் எனப்படக்கூடிய அதன் 2 மூலக்கூறுகள், ஆக்சிஜன் என்ற காற்றின் ஒரு மூலக்கூறு. இந்த 2ம் சேர்ந்தால் நீர் என்பதை விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது. அப்படி என்றால் இந்த 2ஐயும் சேர்த்து அல்லாஹ் படைத்த நீரை தவிர ஒரு துளி நீரை விஞ்ஞானிகள் உலகமாக அறிஞர்கள் உருவாக்க முடியுமா என்றால் அதற்குரிய செலவும் அது நடைமுறை சாத்தியமா என்றால் இல்லை என்பதை மிக தெளிவாக அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அப்படி உருவாக்குவதென்றால் ஏறக்குறைய $1300 ஒரு துளி நீருக்கு செலவாகும் என்பதை கூறி இந்த நீரின் பெறுமதியை மட்டும் மக்களுக்கு சற்று வெளிப்படுத்தி இருக்கின்றார். அல்லாஹ்வின் அருட்கொடைகள் நீங்கள் எண்ணிவிட முடியாது. இன்றைய உபதேசத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், அல்லாஹ்வின் இறுதி தூதர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டது பிறந்த நாள் கொண்டாடுவதற்கல்ல. இது முட்டாள்களின் செயல்கள். மேலே சொன்ன அறிஞரின் வார்த்தையில் கூறுவதென்றால் வயிறு வளர்ப்பவர்கள் நபி பிறந்த நாள் எனும் பெயரிலே உலகை நோக்கமாக கொண்டு அற்ப இன்பங்களிலே இந்த தீனுக்கு முரணாக நடந்து நரகின் பாதையிலே பயணிக்கின்றார். அல்லாஹ்வின் அருட்கொடைகளிலே மிகப்பெரிய அருட்கொடை எது? 2 அருட்கொடைகள் இருக்கின்றன. ஒன்று, முதன்மையான அருட்கொடையை எமக்கு பெற்று தந்தவர்கள் முதன்மையான அருட்கொடையை எப்படி செயல்படுத்தி மனித வாழ்வின் இலட்சியத்தை அடைவதென்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்கள். எனவே அல்லாஹ் இறுதி தூதரை ரஹ்மா என கூறினால் மனிதன் நிலையான வெற்றியை பெறுவதற்கான
அந்த நேர்வழியை வார்த்தைகளிலும் நடத்தையிலும் எங்களுக்கு காட்டி தந்தவர்கள். எனவேதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் வாஹித். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், சாதாரண மனிதர்களை விட அந்த நபிக்கு என்ன விசேடம் இருந்தது? அந்த நபிக்கு அல்லாஹ் சுவனம் செல்லும் பாதையை வஹி மூலம் அறிவித்து கொடுத்தான். அதன் அடிப்படை என்ன? நீங்கள் அனைவரும் கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்க வேண்டிய, அன்பிலே அனைவரையும் விட அதிக அன்பு செலுத்த வேண்டிய, முழுதுமாக நீங்கள் கட்டுப்பட வேண்டிய ஒரே இலாஹ் அந்த அல்லாஹ் தான் என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என நபி அவர்கள் கூறிவிட்டு ஒரு கேள்வியை கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதே கேள்வியை ஒவ்வொரு தன்னை முஸ்லிம் என கூறுகின்றவர்கள் தம்மை நோக்கி கேட்க வேண்டும். அல்லது மக்களை இஸ்லாத்தின்படி நடத்துவதாக நினைத்திருக்கின்ற உலமாக்கள் அந்த சமூகத்திலே கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் அந்த அல்லாஹுக்கு அடிபணிகின்றீர்களா? அல்லாஹ்வின் கட்டளைக்கு வழிபடுகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய அடியார்கள் என கூறுகின்ற நீங்கள் ஒரு அடிமை எஜமான் கூறுவதிலிருந்து எப்படி ஒரு துளி மாறு செய்ய மாட்டானோ, முற்றிலும் வழிபட்டு நடப்பானோ, அப்படி நீங்கள் நடப்பதற்கு தயாரா என்று கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நாம் சுவனம் சென்று விடுவோம் என்ற நப்பாசையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நோக்கி நாம் தொடுக்க வேண்டிய கேள்வி, அல்லாஹ் மிகப்பெரிய அருட்கொடையாக தந்த அந்த நபி அவர்களுக்கு வகியை வழங்கி சுவனத்தின்பால் வழிகாட்டிய அல்லாஹ் அந்த நபி வாழ்ந்த பாதையில் நடந்து அந்த நபி மூலம் அருட்கொடைகளிலேயே முதன்மையான அருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அப்படித்தான் நாம் வாழுகின்றோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது ஹுத்பாவிலே அந்த முதன்மையான அருளை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற வசனத்தை நினைவுபடுத்துகின்றேன். அவனிடமே பாவ மன்னிப்பு தேடி அவனது திருப்தியை பெற்று மரணிக்கின்ற பாக்கியம் உட்பட உங்கள் தேவை அனைத்தையும் அந்த அல்லாஹ்விடம் கேளுங்கள். உல தூய்மையோடு அவனுக்கு வழிபட்டு வாழ்ந்து மரணித்தால் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனங்களிலே அல்லாஹ் எங்களை நுழைவித்தருள்வான். அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. அல்லாஹ்வின் கணக்கிலிட முடியாத அந்த அருட்கொடைகளிலே முதல் இரண்டு நிலையிலுள்ள இரண்டாவது அந்த அருட்கொடையை நான் நினைவுபடுத்தினேன். அதுதான் முதல் அருட்கொடையாகிய சுவனம் செல்வதற்குரிய ஒரு தகுதியோடு ஒரு மனிதன் வாழ்வது, உண்மை முஸ்லிமாக வாழுவது. ஒரு மனிதன் கொடுக்கப்பெறுகின்ற மிகப்பெரிய அருட்கொடை இதுதான். இந்த அருட்கொடையே வெறுமனே எங்களுக்கு கிடைத்து விடவில்லை. இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்து எந்த மனிதரும் செல்லாத ஒரு இடத்திலே ஒதுங்கி இருந்து பல நீண்ட முயற்சிகளின் மூலம்தான் வஹியாகிய இந்த குர்ஆனையும் அதன் விளக்க உரையையும் பெற்றார்கள்.
குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் தான் மனித வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுவதற்குரிய ஒரே ஒரு வழிகாட்டல் ஆகும். எனவே இந்த வகையை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருப்பதுதான் மிகப்பெரிய அல்லாஹுடைய அருட்கொடையாகும். இந்த பாக்கியம் கிடைக்கப் பெறாதவர்கள் 1000 கலிமா சொல்லி இருந்தாலும், சுவனம் செல்லும் ஒரு கூட்டம் இருக்கின்ற போது அதிலே இணையாமல் தாம் இருக்கின்ற வழிகேடுகளில் அடம்பிடித்து பிரிந்து பிளவுபட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை 11வது அத்தியாயத்தின் 118, 19வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? வலவ் ஷா ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா. உமது ரப் நாடி இருந்தால் ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒரே சமூகமாக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட உம்மத்தாக ஜமாஅத்தாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். வலா யஸாலூன முஹ்தலிஃபீன். ஆனால் மனிதர்கள் முரண்பட்டு பல பிரிவுகளாக, பல உம்மத்துக்களாக, பல ஜமாத்துக்களாக ஆகி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லா மன் ரஹிம ரப்புக். யார் மீது உமது ரப் அருள் புரிந்தானோ, ரஹ்மத்து செய்தானோ அவர்களை தவிர, அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு உட்பட்டவர்கள், அவர்கள் ஒருபோதும் பிரிந்து பிளவுபட்டிருக்க மாட்டார்கள். வலிதாலிக ஹலகஹும். இப்படி அல்லாஹ்வுடைய முதன்மை அருளான ஒன்றுபட்டிருப்பதற்காக, வஹியை பின்பற்றுவதற்காக, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்கு தான் இவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வதம்மத் கலிமத்து ரப்பிக லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன். ஆனால் இந்த மனித அவர்களில் உள்ள மடையர்கள், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், படைத்தவனுக்கு நன்றி மறந்து கட்டாயம் பெற வேண்டிய ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருப்பதை மறந்து முரண்பட்டு பிளவுபட்டு பிரிவுபட்டிருப்பவர்கள், இத்தகையவர்கள் மனிதர்களில் இருந்தாலும் ஜின்களில் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கொண்டு நரகை நான் நிரப்புவேன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை அது ஏற்கனவே பதிவாகிவிட்டது, அது பூர்த்தியாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே மனிதன் பெற வேண்டிய முதன்மை அருட்கொடை அல்லாஹ்வின் வஹியை பின்பற்றுவதற்கு உலகிலே ஒன்றுபட்டு நபியும் நபி தோழரும் நபியின் காலத்திலே வாழ்ந்தது போன்று ஒரு ஜமாத்தாக நாம் இருந்தால், அதில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மரணிக்கும் வரைக்கும் இதிலே நிலைத்திருந்தால் அதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகின்ற முதன்மை அருட்கொடையாகும். அந்த அருட்கொடையை மனித இனத்திற்கு பெற்று தந்தவர்கள் இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆவார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் முதல் 2 நிலைகளில் உள்ள அருட்கொடைகளில் ஒன்று இறுதி தூதர் ஆவார்கள். இறுதி தூதர் அருட்கொடை என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அந்த தூதரை அல்லாஹ்வின் சுவனத்திற்கான வழிகாட்டலை அவர்கள் எப்படி பின்பற்றினார்களோ அதே போன்று பின்பற்றுவதுதான் அந்த இறுதி தூதரை ஒரு அருட்கொடையாக நாம் சரியாக அறிந்து செயற்படுத்துகின்றோம் என்பது கருத்தாகும். இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு
பைஆ என்ற உடன்படிக்கை கட்டாயமானதாகும், முதன்மையானதாகும். நபி அவர்கள் பைஆ எடுத்தார்கள். பொதுவாக பைஆ எடுக்கும் போது வலது கையால் வலது கையை பிடித்து பைஆ எடுக்கப்படும். ஆனால் அந்நிய பெண்களை தொடுவது மிகப்பெரிய பாவமாகும். வாழ்விலே ஒரே ஒரு நாளிலே செய்யப்படுகின்ற இந்த பைஅத்தை கூட அந்நிய பெண்களின் கைகளை பிடித்து நபி அவர்கள் பைஆ எடுக்கவில்லை. புகாரியிலே ஹதீஸ் காணப்படுகின்றது. ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையிலே மிகப்பெரிய இபாதத்தாக செய்யப்படுகின்ற இந்த நபி பிறந்த நாள் கொண்டாட்டம், இலங்கைக்கு நல்லதொரு ஆட்சியாளர் கிடைத்திருக்கின்ற நிலையிலே அல்லாஹுக்கு மாற்றமில்லாத விடயத்தில் நிச்சயமாக அவரை கண்ணியப்படுத்தி நாம் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி பெரும் பாவங்களை செய்து நபி பிறந்த நாள் கொண்டாட்டம் என அதிலே அப்பட்டமான ஹராம்களை செய்வது, இதுதான் முஸ்லிமின் கொள்கையா? இதுதான் நேர்வழியா? அந்த ஜனாதிபதியின் மீதான அன்பை கலிமா சொல்லுகின்ற முஸ்லிமாக தம்மை நினைத்திருக்கின்ற ஒரு சில பெண்கள் ஏனையவர்களை போன்று அந்த ஜனாதிபதியின் கையை பிடித்து ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். எங்கே போனார்கள் உலமாக்கள்? எங்கே போனார்கள் தலைமைத்துவங்கள்? எனவே நபி அவர்கள் நிச்சயமாக அருட்கொடை ஆவார்கள். அதன் கருத்து சுவனம் செல்லும் பாதையை கற்றுத்தந்தார்கள். நபியின் வழிகாட்டலுக்கு முரணான அப்பட்டமான ஹராம்களை செய்வதென்பது நிச்சயமாக நபி அருட்கொடை என்பதை சரியாக புரியாதவர்களது செயல். நபி பிறந்த நாள் என வருடத்தில் ஒரு முறை கொண்டாடுவதற்கு இவ்வாறு அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த நபியை பின்பற்றினாலே தவிர நாம் சுவனம் செல்ல முடியாது என்பதை தெளிவாக அல்லாஹும் தூதரும் கூறியிருக்கின்றார்கள். எனவே நபி பிறந்ததை வருடத்தில் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு கிழமையும் திங்கட்கிழமையிலே நோன்பு பிடிப்பதென்பதும் நபியின் மகிமையையும் அவர்கள் மீதான அன்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாகும். அந்த திங்கட்கிழமையில் தான் முதன்முறையாக வஹி இறங்க ஆரம்பித்தது. இந்த வஹிதான் முதன்மை அல்லாஹுடைய அருட்கொடையாகும். அதனை பெற்றுத்தந்த அந்த நபி அவர்கள் எமக்கு கிடைக்கப் பெற்ற அருட்கொடைகளிலேயே இரண்டாவது இடத்தில் உள்ள அல்லாஹுடைய அருட்கொடையாகும். எனவே நேர்வழியை பெற்றுத்தந்த அந்த நபி அவர்களை, அந்த நேர்வழியை பின்பற்றுவதன் மூலம்தான் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வின் முதன்மை அருட்கொடையாகிய வஹியை பின்பற்றுவதற்கு, அதனை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டிருக்கின்ற சுவனம் செல்லும் கூட்டமைப்போடு நாம் ஒன்றுபட வேண்டும். இந்த நிலையிலிருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.